தென்னாப்பிரிக்கா ஜோகன்னஸ்பர்க்கில் நடந்த கடைசி 4வது T20 போட்டியில் தென்னாப்பிரிக்காவை 135 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி தொடரை 3-1 வரை என இந்தியா கைப்பற்றியது. முதலில் பேட்டிங் தேர்வு செய்த இந்தியா பேட்டிங் ஆதிக்கம் முழுவதுமாக வெளிப்பட்டது. சஞ்சு சாம்சன் 109 ரன்கள் மற்றும் திலக் வர்மா 120 ரன்கள் இருவரும் சதம் விளாச இந்திய அணி 20 ஓவரில் 283 இன் கீழ் 1 என்ற அபார ரன்கள் பெற்றது. இது 2 பேட்டர்களுக்கும் தொடரின் 2வது சதத்தை குறித்தது. இது ஒரு அற்புதமான போட்டி. இந்தியாவின் T20 2வது அதிகபட்ச 283 ஸ்கோரானது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக அவர்களின் அதிகபட்சம். 2 பேட்டர்கள் சதம் அடித்து 200 பார்ட்னர்ஷிப்பை உருவாக்கி சாதனை படைத்தனர். 23 சிக்சர்கள் அடிக்கப்பட்டது. பார்வையாளர்கள் ஆபத்தில் உள்ளனர் மற்றும் தென்னாப்பிரிக்கா முழுமையாக ஆதிக்கம் செலுத்தியது. தென்னாப்பிரிக்கா அணி துரத்துவதில் திணறியது. அர்ஷ்தீப் சிங் தனது முதல் 2 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி 10 இன் கீழ் 4 என்று புரோடிஸை குறைக்க போதுமான பந்து வீச்சைக் கண்டார். பவர் பிளேயின் முடிவில் தென்னாப்பிரிக்காவை 30 இன் கீழ் 4 என்ற நிலையில் வைத்திருக்க ஹர்திக் பாண்டியாவும் இந்தியாவின் முன்னணி வேகப்பந்து வீச்சாளரை திறமையாக ஆதரித்தார். ரியான் ரிக்கல்டன், ரீசா ஹென்ட்ரிக்ஸ், தென்னாப்பிரிக்க அணித்தலைவர் ஐடன் மார்க்ரம் மற்றும் ஆபத்தான ஹென்ரிச் கிளாசன் ஆகியோர் 6 ஓவர்களுக்குள் பெவிலியன் திரும்பினர். டிரிஸ்டன் ஸ்டெப்ஸ் 29 பந்துகளில் 43, டேவிட் மில்லர் 27 பந்தில் 36 ஆகியோர் 86 ரன் பார்ட்னர்ஷிப்பில் இன்னிங்ஸை உறுதிப்படுத்தினர். இருப்பினும் ஸ்டப்ஸ் மற்றும் மில்லர் முறையே ரவி பிஷ்னோய் மற்றும் வருண் சக்கரவர்த்தி ஆகியோரால் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர். மேலும் மீதமுள்ள தென்னாப்பிரிக்க வரிசையினர் மீதமுள்ள ஓவர்களை விளையாடத் தவறினர். தொடரின் 4வது T20 போட்டியில் தென்னாப்பிரிக்காவை 135 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி தொடரை 3-1 வரை என்ற கணக்கில் இந்தியா கைப்பற்றியது.